ஆமா வாரும் கணபதியே கலைப்பாயே ஏந்தால் எழுதுங்களை கூட்டால் நீ எழுதே கூட்டால் எழுதுங்கள் வாணி சரஸ்வதியே உணவாரே எழுதுங்காலே எந்த ஏழை வாணி நடைசவைகளிலே ஓதி வைத்த என் குருவை உணாலும் நான் மரகே என் பாடி வைத்த என் குருவே பலனாரே முப்பத்தி முக்கோடி தேவரும் 48,000 சீசமார்களே எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமல தேவனை இப்ப எந்த முகம் இருந்து முக்கால் மலர்கள் வந்து முடி வணங்கி தரட்டோ உன்னை வந்து எல்லோ உண்பாதோ அம்மா இந்த பிரகாரம் தானே எங்க வடநாட்டுக்காராலும் வரகுள்ளா பெருங்குடியார் நித்தம்மாயிரம் பெறவருக்கு நீதியுள்ளோம் மேலைக்கு அதிபதியான வேந்தன் குலராஜ மன்னன் உன்னுடைய தருவர் தானே செட்டியார் என் வீட்டிலே தமுட்டிய வாரமானது வந்துகின்ற பொழுது மாயவன் நிலுவையிலே பல கோடிகளுக்கு அதிபதியாக தருமன் மிக சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகிறார். அப்ப வாசலோர் பங்கும் பங்காளிகள் மணியன் குருச்சிகளே வந்து சாமரிய மாந்திய பணக்கம் என்ன ஆனது கேட்டு வருகின்ற பங்குனி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் மூத்தவன சொல்லி நாளானது குறிச்சு வெத்தலை வாக்கானது வந்து சென்றார்கள். அப்போ நாங்களே எங்க ஊர்ல சீர்வாங்கெல்லாம் முடிச்சு காலையில மூர்த்தக்கு மட்டும் வாரமான வாக்குறுதி கொடுத்து வாச்சலூர் பங்கும் பங்காளிகள் வாச்சலூரிலே வந்து சாலம்மானங்கோழந்தே மனங்கோழந்தே வரைய சாலம்மானங்கோழந்தே சந்தோஷம் பூரானந்தார் பூரானந்தா மனங்கோழந்தே மனங்கோழந்தே சந்தோஷம் பூரானந்தார் பூரானந்தா இந்த மனம் கூடந்தே யோசங்க போரானே தயார் நாட்டினிலே மனம் கூடந்தே மனம் கூடந்தே மனம் கூடந்தே மனம் கூடந்தே யோசங்க போரானே நாட்டினிலே வருகின்ற பங்குனி மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் புதன்கிழமை மூர்த்தங்களை சொன்னது எதியான வச்சிருக்காருப்பா ஒரு சீக்கிரம் பார்த்த கல்யாணம் நான் ஏற்பாடு கவனிக்க வேணும் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தா அதன் பிரகாரமே பச்சன் ஒரு பங்கும் பங்காளிக தானே நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்பால் விட வேணும் சொல்லி வரும் மட்டி நல்ல மாட்டி பனையோட பனையோட இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் அழைப்புகள் விட வேணும் மாந்திய பழக்க கல்யாணம் சொல்லி 32 வாழையத்து மக்கள் வங்கும் பங்காளி யாவருக்கும் அழைப்பதாக சொல்லி அந்த ஓலையானதை குடிமகனிடத்தில் கொடுத்து அனுப்பினார்கள். 32 வாழையத்து மக்களுக்கும் இந்த ஓலையை கொண்டு போய் கொடுத்து கல்யாணத்துக்கு வரும்படியாக அத்தாளை வரைப்பித்து வா என்று சொல்லி அழைப்புகள் கொடுத்தார்கள். அதன் பிரகாரமே குடிமகன் தானே 32 வாழையத்து மக்களுக்கும் அழைப்பதாக இந்த நேரத்தில் வாசலூர் பங்கும் பங்காளிகள் எனக்குன்னா மச்சு மாலை உச்சுக்கோ வரவெல்லாம் பூசி வச்சு முக்கோணங்களாக போட வேணும் வந்தல் பறந்தெல்லாம் அலங்கரிக்க வேணும் என்று சொல்லி அந்த அனுப்பி இந்த வழிபடத்தானே அந்த மச்சு மாலை உச்சுக்கோ வரவெல்லாம் பூசி மேலே
வார மனிதனிலே வாரணையும் தோரணங்களும் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்துல மாந்தியப்பன் தானே. சரி சாமி மாந்தியப்பா சொல்லுங்க. கல்யாணம். ஆமா ஆமா எனக்கு தான். ஆமா எனக்கு தான் கல்யாணம். ஆமா ஏனோ மாந்தியப்ப மொழியே சரியெல்லாம் முடிக்கிறானே. எப்படித்தான் இருக்குது கல்யாணம் வச்சா இப்ப ஒருத்தர் வாரோட போகும். கல்யாணம் வச்சா பொண்டாட்டிக்கு ஏறி பாடுபட்டு போடணும். அப்படி அதனால அவனுக்கு பகை பேசணமாட்டு இருக்கு. ஏப்பா அப்பா மாந்தியப்பா ஓ சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வாரம் தான் இருக்குது. ஆமா ஒரு வாரம் தான் இருக்குது. அதுக்குள்ள வேணுங்கிற ஆமா வேணுங்கிற கல்யாணத்துக்கு தக்கபடியான ஏற்பாடு பூரா பண்ணணும். கமிஷனர் வரணும். அதுக்கு மேற்படியா நகரத்துக்கான மங்களையும் எல்லாம் பண்ணணும். ஆமா ஆமா அதெல்லாம் பார்த்து சொல்லி சரி எல்லாம் மங்களையும் எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் அப்பா இருக்கிற போது பாப்போம். நான் எதுக்கு போய் முன்னாடி சொல்லிட்டுங்க. கல்யாணம் மட்டும் நீ பண்ணிக்கிறேன். ஆமா ஆமா அல்ல பெரியவங்க இருக்கும்போது நம்ம முன்னாடி போகக்கூடாது. ஓஹோ ஏன்டா அப்புறம் பொம்மாலையே கட்டிக்கிறவங்க கிடந்து அப்ப அப்படி. ஆனா அம்மா இருக்கும்போது கட்டிக்கிறேன்னு சொன்னேன். இப்பதான் தாமரையா வந்துட்டா அதனால கட்டிக்கிறேன். அம்மா கல்யாணம் வச்சுக்கிட்டு அனிமனுக்கு எங்கட போடுவேன். அனிமனுக்கா நான் போக கொடைக்கானல் ஊட்டின்னு போவேன். ஆபத்து வந்து கப்பலோடு இருங்க. சரி சரி இப்படியாக சரி மாந்தியப்பனுக்கு கல்யாண கலை வந்துகிட்டு இருக்கிற மாந்தியப்ப. ஐயோ இந்த ஒரு வாரம் எப்ப ஆகுறது? எப்ப அந்த ஆமரைய கல்யாணம் பண்றது? ஏனுங்கம்மா இப்படி நீங்க நாளை தள்ளி வச்சீங்க. நாளை வாங்க சாமி நாளை கிட்ட வைக்க வேண்டிய நேரம். இந்த பங்குனி மாசம் எப்ப வாரது? 14ஆம் தேதி எப்ப வாரது? நான் எப்ப கல்யாணம் பண்றது? கல்யாணம் மூச்சுக்கிறதுன்னு சொல்ற போது அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கு. ஆனா கல்யாணம் மூச்ச உறவுதான் தெரியும். பாத்துக்கா என்ன குழப்பத்தனம் என்னன்னு இல்லாம. ஆமா முதல்ல பார்த்தா அப்படித்தான் இருக்கு. வெகு பெரியமா இருக்கு. வெகு பெரியமா இருக்கு. கல்யாணம் மூச்சதையுமா 6 மாசம் ஒரு வருஷம் ஆகிறதுக்குள்ள உடனே டைவீஸ் அப்படிங்கிற இன்னைக்கெல்லாம் அப்படித்தான் டைவீஸ். அது மாதிரி பிரியத்தோட இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா ஆமா எப்படி இருக்கும்போது அந்த சோழாந்தோட்டையும் காராம்பரையம்மாளும் ஆலோசனைகள் செய்யறாங்க. ஆனா சாமி இந்த மனுஷன் உன்னுடைய தர்மம் சின்ன சிறுசு 5 சிறு வயசு அறியாத காலம் கொஞ்சம் சிறு வயசு குழந்தை பிராயத்திலே தாய் நகையார்கள் விட்டு மாண்டுட்டாங்க. உசுறு போறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு எப்படியாவது அப்பா நீதான் பார்த்தேன் மகனுக்கு கல்யாணம் வச்சு ஒழுங்குடியாக்கி வைக்கணும் அப்படின்னு வாக்கு வேற கொடுத்துருக்காங்க. பங்காளிக்க வேண்டிய போற கல்யாண ஏற்பாடு தடவுலாம் நடக்குது. திருமணம் தெரியுறாங்க. ஆமா பங்காளிக்க வேண்டிய வீட்டுல பார்த்தா குறையாம 50 பேர் 100 பேர் ஆட்டு தினம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் இந்த கல்யாணம் போடவும் இப்படி வீதிகள் எல்லாம் சுத்தம் பண்ணவும் மாளிகை எல்லாம் கிளையில பூசவும் மறிக்கவும் இருக்கிறதுக்கெல்லாம் கார் ஓடவும் இப்படி எல்லாம் பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு குறைஞ்ச ஒரு 100 பேராட்டு தடமுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இருக்கிறவோ நாம கம்மன் இருந்தோம்னா இந்த மாரியப்பனுக்கு முடிச்சுட்டு வந்துருவாங்களே. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணம்னு சொன்னாப்புல இருந்து மாந்தியப்ப ஒழுக்கறது நிறுத்தவே மாட்டேங்கிறேன். குறை 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 அழகக்கம் அறிவிக்கும் இந்த மாதம் கல்யாணம் எப்படி இருக்கு? அறிவெண்ணே காராயி அண்ணன் கொடுத்த வாக்கு அழியாத பிரகாரம் கல்யாணத்துக்கு என்ன ஒரு வாரம் இருக்குதல்ல. எங்காலும் பக்கம் பாடெல்லாம் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சு முறையாக்க எங்காலும் இருந்தா கூட்டிட்டு வரேன் வந்து. ஆமா அவையில புடிச்சு கல்யாணம் முடிச்சு ஆகவே. ஆமா பெண்ணே நம்மளுடைய கட்டளை. ஆமா அப்படி என்று சொல்லலாம் தொட்டிதானே நினைச்சாரே நினைச்சாரே வரையம் நினைச்சாரே நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே நினைச்சாரே நினைச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே நினைச்சாரே நினைச்சாரே வரு நினைச்சாரே நினைச்சாரே நினைச்சாரே
ஒரு சீக்கிரமா கொஞ்சம் கட்டி சாப்பாடு கட்டிக்கணும். கடுமையான போய் வார ஏமணி நீங்க எங்க போனாலும் இந்த குட்டிச்சோறு விடுறது இல்ல. கட்டிச்சோறு ஆமாங்க, இந்த கட்டிச்சோறு ஆங்காரம் ஆகாரம் இல்லைன்னா ஆங்காரம் இல்லைன்னா ஓங்காரம் இல்லையா? அதனால வயிற்றுக்கத்தானே சோறு இல்லாம வெறும் வயிறா போட்டு வச்சிருந்தோம்னா இந்த மாநில ஜென்மமா பிறந்து நம்மளுக்கு சரியான ஒரு பாவதோஷம். இதுக்கத்தான் சொல்லுவாங்க கொலபாதகம் அப்படின்னு. அதை கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க. உண்மையோ முழுதண்ணையோ எதையோ குடிக்கணுமா தவிர சும்மா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா இதுவே கொலபாதகம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அது போல ஒரு நிமிஷம் உங்களுக்கு கட்டிச்சோ ஏன்னா நல்லா புளி உரக்கு ஊத்தி கட்டி கொடுக்க. தண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டு இருந்தா வயிறும் குறையாம இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு பெறமா கட்டி கொடுக்கணும். அப்ப காராமரட்சி அம்மையார்தானே அன்னவர் கட்டிச்சாதமானது கேட்கிறாங்கன்னு சொல்லி அந்த காலப்பாயத்துக்கு பயணத்துக்கு எங்களை பிச்சுட்டு போயிட போகுது. கட்டைச்சாதமானது கட்டி கொடுத்தா அடி பெண்ணே நான் போய் தேடி பார்த்துட்டு வர்றேன் கண்டிப்பா என்று சொல்லி அந்த கட்டைச்சாதமானது கட்டி ரெடியா இருக்கிறாங்க. அப்ப இளமையாளர் இருந்திருக்கும் எம்பெருமாமாயவன் திருவிழானே கிழக்கவலுக்கு கட்டை சாதமானதை எடுத்துட்டு அடிவெண்ணே நான் போய் வருகிறேன் என்று சொல்லி சோழாந்தோட்டி தானே நானே பொய்யாரம்மா வாராரே வாராரே
தானே அம்மா கை வீசி இப்படி சோழான் தோட்டியானவன் அந்த ஊரு கண்ட மக்கள் எல்லாம் ஊருக்குள்ள போய் எஞ்சாமி எங்க சின்னக்க ஒன்ற பாத்தீங்களா? ஓ எங்களுக்கு எப்படி எப்பா தெரியும்? எஞ்சாமி நீங்க சின்னக்க ஒன்று வந்துங்க கால கட்ட கோணக்காலா இருக்கு. கோணக்கால் வயல் குண்டாண்டாளி ஆட்டு இருக்கு. தலை சொட்டையா இருக்குங்க. நல்லா வெள்ளை வெள்ளம் படைத்த காலான சுவாமி. அவங்க பேரு குருடையாத்தர் வருங்க. அப்படிங்கிற? ஆமா ஆமாங்க சாமி. அடப்பா ஓ அந்த மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஒருத்தரும் இல்லை. ஒருத்தரும் இல்லைங்களா சாமி? இன்னும் எங்காவது கடக்க போய்ப்பார். அப்படிங்களா? நான் சொல்றது சந்தேகம்னா சித்திரக்கம் சீவே கேளு. அப்படியா? இந்த மாதிரி கேட்டு பாக்கிறேன். ஊரு கண்ட மக்களும் எல்லாம் அம்மா சாமி அம்மா முத்தமான தேடிவா கண்ணே பத்தாமல்லா கண்ணே இப்படி ஊரு ஊராக கிராமம் கிராமமாக சென்று ஊரு கண்ட பக்காவெல்லாம் எங்க முத்தமன் வேறி வாரா நானே கண்ட பக்காவெல்லாம் நடமுடானே அப்படி தேடி வருகின்ற பொழுது ஏறிய பொழுது வேலைக்கு மேல வந்து வனப்பணத்துக்கு மேல வந்து உச்சி பொழுதாச்சு. அப்படி ஆகையில எங்க சோழாந்தோட்டி தானே நாம எங்க போய் தேர்வாலும் சரி கண்டமா ஒரு மனிதரை காணணும்னு சொல்றாங்க. பார்க்கவே இல்லை சொல்றாங்களே இந்த குடியாத்தனத்தானே ஐயோ காணலாம் கிடைக்கலையே 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 அவர் கிடைக்கலையோ கண்ணிக்கு கண்ணிக்கு சிக்கிரியே சிக்கிரியே கிடைக்கலையே கிடைக்கலையே என்னைய கிடைக்கலையே
எங்க தர்மம் அண்ணன் எனக்கு ஏவாரம் என்ன ஏகானோ எனோம் ஏவாரம் என்ன ஏகானோ எனோம் மாயவாளுக்கு காணோ அக்கே அடைக்கிளியே எங்க சாமி எனக்கு கண்ணுக்கு இஞ்சு கிளியே கண்ணுக்கு இஞ்சு கிளியே கண்ணுக்கு சிக்கலையே எனக்கு தேனோ அக்கே அடைக்கிளியே எங்க குடியா சாமி தேசகத்தார் கிட்டியே தேசகத்தார் கிட்டியே இந்த சாமியானவர்களே இந்த ஊருக்குள்ள எங்க போனாங்களோ ஐயையோ. எங்க போனாங்களா கிழக்க போனாங்களா வணக்க போனாங்களா தெரியலையே. எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலையே மாயவா அந்த நேரத்துல தானே மாணிக்கத்துக்கு வாழக்காரியத்துக்கு வாழக்காரியே ஐயோ மாயவா எங்களுடைய அத்தனமன் எங்க போறாங்கன்னு சொல்லித்தானே யூரானந்தத்துக்கு வாடக்காரியே உங்களுடைய அத்தனமன் போன இந்த திருவேலங்காரியே திருவேலங்காரியே திருவேங்கடரியோ மாயாவே கருமைக்கு போறியே எந்த ஊருக்கு போறாங்கன்னு சொல்லி இந்த போயிருக்கின்றாரியே போயிருக்கின்றாரியே இளமேல இறந்திருக்கும் எம்பெருமாம் மாயவா நான் எங்க தேடியும் எனக்கு தெரியலையே குணத்தாக்க விட்டுருக்கு நான் கொடுத்த வரத்துல போற வந்த நேரம் போல் இருக்குது எனக்கு தந்த வரத்திலேயே அதவ குறைச்சல் ஆபத்து வேலையே அதிகமாக கற்க வேணும் குறைகள் தரும் வேலைகள கோவிந்தா நீ துண்டி கொடுத்து விட்டு நீ தூரோடி போகலாமா காட்டி கொடுத்து விட்டு கடக்கோடி என்று சொல்லி மாய் வர வேண்டி வருந்திக் கொண்டு அப்படியே கால் போல போக்குல வந்துட்டு பெரிய வேணம் கொடி ஆமா எதையுமே பார்க்காம ஒரு ஊராக ஊர் என்ற பக்கமெல்லாம் தங்கி இருந்து இந்த சோழாந்தோட்டி எல்லாம் அப்படி தேடிட்டே வந்துகிட்டு இருக்கிறான். அப்படி தேடி வருகின்ற பொழுது ஆனால் அப்படியே சில காலவழிகள் வருகின்ற பொழுது தண்ணி தாகமானது அப்படியே நான் உணர்ந்து போகுது. உப்பு தண்ணி தாகவனுக்கு உள்ளுணவெல்லாம் உணர்ந்து விட்டது. தண்ணி குடிக்கலாம் ஒரு தாவுதத்தை காணும் என்று சொல்லி வருகின்ற பொழுது ஒரு ஊர்களுக்கு தெரியுது. அந்த ஊர்ல ஒரு விநாயகருடைய ஆலயம் இருக்குது, குடியர் இருக்குது. தண்ணி குடிக்கலாமனா சேந்தி ஒருத்தருக்கு ஆபத்தர் வரணுமே என்று சொல்லி அந்த ஆலாமரத்தை நிகழ்வு வந்து குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு யாராவது வர்க்குன்னு பார்த்துட்டு இருக்கிறார் சோழாந்தோட்டி. இந்த நேரத்தில் அந்த கிராமத்துக்குள்ள சில பெண்கள் தண்ணி குடம் எடுத்துட்டு உன்னை யாத்தையே அப்பா ஏனே தண்ணிக்கு போடாம சொன்னா ஏண்டி நமக்கு நேரமே தோண்டி அடியே
சண்டைக்கு போறாம நான் போறேன், நீ வாரியா வரலையோ? போறியா? ஆமா. வடப்பு போன உடத்து கொண்டு அது போன என்ன பண்றது? வாப்பாடு போய் கிடக்குது. உனக்கு கும்பிடவே போய் கிடக்குது, அப்புறம் இங்க அப்புறம் போக என்ன பண்ணு போயிட்டு கொண்டுட்டு போன 4 பேர் எதுப்பாங்க? அதை என்ன சொல்லுவாங்க? ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஆமா, உன்றது வேணும். அடியே, நான் எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் கொண்டுகிட்டு வர, நீ எப்படி வருவ? இந்த ஓட்டை உடச்சலை எல்லாம் கொண்டுகிட்டு இல்ல என்றது வீட்டுக்குள்ளேயே திருவிழா போ தண்ணி கொட 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 கொட. ஆமா ஆமா, பைப் போட்டு இல்ல வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, தாமர சீரில சரி, நம்ம செஞ்சேரியம் நலசாமிக்கு ஒன்று செப்ப கூட 2 வடம் வாங்கி கொடுத்துருக்காங்க அம்மனிக்கு. அப்படியா? இக்கத்துக்கு ஒண்ணு கைக்கு ஒண்ணு கொண்டு போறோம், தலையில ஒண்ணு வச்சுக்கிட்டு தலைக்கு கூட வச்சுக்கலாம், இக்கத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு ஆமா அப்படி போகணும் தான். அதுவும் சொல்லியே கொடுத்தாங்க. எப்படி போகணும்? 2 பேருக்கும் இல்ல, உங்களை எல்லாம் பார்த்து கிடக்குது. சரி, அம்மனிக்கு அவன் பார்க்க வந்திருக்காரு, அம்மனிக்கு தான் கொடுத்தோம்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? மயிருள்ள சீமாட்டி நீட்டி முடிவா குறுக்கி முடிவா? நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்குது? பாப்பாடு போனதான் இருக்குது, கிடைக்குது. வா போலாம். அதுவும் ஏமாந்தேன்னா கீழே கீழே போட்டுறாரு. ஆமா ஆமா, தொச்சராய் நிறுத்துறாரு. அதுவும் போகிறீங்க. அப்ப கிராமத்து பெண்கள் அவை செத்தாரே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. எங்க வந்தா? மயிரோட வந்தாளா? மயிலாட வந்தா. வாங்கடி வாங்கடி போடா. தன்னை கும்பகோணம் ஜாதகத்தை குடியேறத்துக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா சோளாந்தோட்டி ஒரே தண்ணி தாகமா இருக்குது. இந்த ஊருக்குள்ள தண்ணிக்கு கூட வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஐயோ, ஒரே தண்ணி தாகம். மாயவா, எங்க ஒருத்தரையுமே காணமே. நிக்குமா? அந்த வீதியில தானே கிராமத்து பெண்கள் எல்லாம் அந்த தண்ணிக்கு வந்ததுத்தானே அப்புறம் பாரு, தெக்காலோடு தேவாத்தா இல்ல, தேவாத்தாமா, தேவாத்தா, தேவாத்தா. அப்புறம் அந்த நடுவுட்டு நாச்சக்கா அல்ல, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு உன இப்படி உன இப்படி
ஐயோ 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 என்ன சொன்னாங்க? யாரு போனாலும் விடுறதில்லை, விடுறதில்லை. நடத்துல வழியில வழியில போர்வேலியெல்லாம் கூப்பிட்டு காப்பி கொடுக்கவும் அப்படி குறைக்கிறாவோ. ஓ எனக்கு நான் அப்படித்தான் பேசிக்கிறாங்களே. முந்தானே தார வந்தாங்களா? எங்க முந்தானா வந்தாங்க? உங்க வீட்டுக்காரர் இல்லாத போது வந்தாங்களாமா? ஆமா வீட்டுக்காரர் கீழே வீட்டுக்கு ஆறு வரமாட்டாங்க. வீட்லயும் மட்டும் ஆளுநர் தெரிஞ்சுதாங்க. அடிக்க முடி யாரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருப்பாங்க. தவண வண்டி கதவு சாத்திருக்கு இல்ல? ஆமா கேட்ட ஒரு பெரிய மனசு எனக்கு. ஆமா தேவையில தேவை வீட்டுக்காரர் அப்படின்னு பேசிக்கிட்டாவோ? அப்படியா? ஆமா என் வீட்டுக்காரர் இல்லையா கொழுந்தனார் வருவாங்க, மச்சான் வருவாங்க. ஆமா ஆனா தம்பி எங்கேயும் வருவாங்க. மச்சான் கொழுந்தன் இருந்தா அவன் ஏன் அனந்தம்பி வீட்டுகளுக்கு வராம? ஆமா அவன் துப்பு கேட்டவன் அவன் தெரியாம அப்படிங்கிறான் பாத்துக்கோ. அவன் கிடக்குற வாழை போடா. பெண்ணுகள் வருகின்ற பொழுது சோழாந்தோட்டி வாச ஆஹா நலஞ்ச ஆட்டுக்குன்னு அறிவதோனா போல தன்னித்தாக உயிரே போகணும் இருந்தேன். 2 பேர் வராங்க. மகராசர் கட்டான கட்டாளக கண்ணா உன்னை காணாத கண்ணு ஒரு கண்ணா. அதான் டெய்லி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? நல்லா தெரியும். அரிப்பாவாடை கட்டி வரும் பெண்ணா. யானை வரும் யானை வரும் பின்னே மணி யோசை வருமா முன்னே. அது ஓலவி 2 பேரும் ஆனந்தியா ரேடியோவாட் இருக்குது. அங்க வரையிலே பாட்டு பாடிட்டு வராங்க. ஆண்டவன் கொடுத்த வாய் இருக்குது. நாங்க நல்லதோ கெட்டதோ ஏதோ 2 பேசிக்கிட்டே வருவோம். எது இருந்தாலும் மனசு போல வச்சுக்கிட்டு மருவிக்கிட்டு இருக்கப்படாது. சரியான நோய் எது இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் மனுஷன் விட்டு சொல்லுகிறோம். பாத்துக்கலாம் சொன்னால் அற்றது பொருத்தம்னு சொல்லுவாங்க. நல்லதா இருந்தாலும் சொல்லிடுறோம் 4 பேர். அது கெட்டதா இருந்தாலும் 4 பேர்கிட்ட சொல்லிட்டா நம்மளுக்கு பரிசுத்தம் ஆவிக்கு மனசு. நம்மளது எப்பவுமே அப்படித்தே. அல்லாத அப்படித்தே இது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை. சாமி கும்பரனுங்க எங்கனையுமா? ஆமா ஆமா 4 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கு மேல பெருமான பாலத்தில் இருக்க வரைக்கும் அதுக்கு மேல ஏன்னு கேட்டா முந்தானேல் ஆமா ஒரு ஆட்பாக்ஸ் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்கல்ல சத்தப்பயிர் சாப்பாடு. ஆமா நம்ம திண்ணைங்க. ஆமா அப்புறம் ஏதாவது உணர்த்தி இருக்குதா சொல்லலாம். அதுதான் என்னைக்குமே உணர்த்து சொல்ல அடியோடு சோத்த மேல போடுறதா போச்சு. இந்த வாய்க்கு உணர்த்திலாம் போச்சு. லீவும் காட்டி மறந்தாவும். அப்புறம் மறுச்சு நாள் அப்புறம் அது கூட சொல்லிட்டான். என்னன்னு மறுச்சு நாள் வெஜிடபிள் பிரியாணி. என்ன பிரியாணி? அது நேத்து. ஆமா அதுக்கு முந்தின நேற்றைக்கு வந்து சேலம் பிரியாணி கொண்டாந்து கொடுத்தாங்க. அது போல விருமானம்பாளையத்தை விட்டு அக்கட்டை போக வரைக்கும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருங்க. அப்புறம் அக்கட்டால போனா எப்படியோ போங்க. ஏனுங்க இல்ல அக்கட்டால போனாலுமே அடுத்த ஊர் பாட்டு படிச்சுன்னா சொல்லி விடுங்க. அடுத்த ஊர்ல படிச்சாரு உண்ட ஓட்டுக்கு நந்தகம் செய்யக்கூடாது. பால் குடிச்ச வீட்டுக்கு பால் செய்யக்கூடாது. விருமானம்பாளையத்துல பாடுங்க. இப்படி எல்லாம் எல்லா புண்ணியவான்களையும் எங்களுக்கு அன்பு ஆதரவுகள் கொடுத்து பெற்ற உற்ற பிள்ளையாக எண்ணாமல் பெற்ற பிள்ளையாக எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சிறப்பான முறையிலே பாட வைத்து பட்டாபிஷேகம் முடிச்சோம். அப்படின்னு அடுத்த ஊர்லயும் கூட போய் சொல்லணும். உனக்கு என்ன இருக்குது? எனக்கும் இருக்குது. ஆமா எனக்கும் எல்லாம் போச்சா கேக்குறேன். எனக்கு தான் எக்கச்சக்க ஏறாம இருக்குது. சொல்லலாம் பிடிக்கலாம இத பாரு உடுத்தி இருக்கிற பட்டு முழங்காலோட. ஆமா இன்னும் பாரு அப்படி போல சரி நம்மளுக்கு அன்பு ஆதரவுகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்களே. அதே போல இந்த கொன்னுடையாத்தர்மன் செட்டியாருடைய இல்லத்திலே சரி சந்தோஷமாக இருக்கின்றார் என்பது தெரிய வர வேணுமே. அன்னைக்கு வந்த வேலை கூப்பிட்டு சோழாந்தோட்டி விசாரிக்கிறார். அதான் கும்பரனுங்க நல்லா இருக்கு. அதுக்கு அப்படியே சொல்லிட்டு போக வரைக்கும் நல்லா கஞ்சாவே
எனக்கு ஒரே தண்ணி தாகம் பாத்துக்கங்க. தண்ணி தாகம். மகராசன் நீங்க வரங்காட்டுகள் தாகம் தீரும் பாத்துக்கோ. கொஞ்சம் மண்ணு கொடுக்கறோம். மண்டுதான் கொடுப்பீங்களா? கொஞ்சம் உங்க ஊர் பழக்கமா? தண்ணி தண்ணியே அந்த மண்டு கொடுப்பீங்களா? அல்லடா சேர்ந்து கொடுப்பீங்களா? ஆனா சரி எடுக்க சாமி சேர்ந்து ஊத்துங்க கொஞ்சம். ஆகட்டுமாப்பா. ஆமா அதான் கேட்ட சொல்ல மாட்டேங்கிற தண்ணி தண்ணி தான் கேட்கறேன். தண்ணி கேட்கறேன். சரி நாம எல்லாரும் தண்ணி ஊத்துலாமா? அது எப்படி ஊத்த முடியும்? எல்லாம் தாகத்துக்கு கேட்கறாங்க, தண்ணி ஊத்தணும். செவச்சவாய்க்கு கூட தண்ணி கூட என்ன பொம்பளை நீங்க? ஆமா இல்ல உனக்கு ஏதாவது நான் ஆமா அதை கட்டி விடு. எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் எந்த தேசம் இருந்து இங்க வந்து நீயும் இங்க வந்து எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் இருந்து இங்கு வந்து இங்கு வந்து என்ன பேரும் என்ன பேரும் என்ன எங்க ஆத்தா எங்க ஊரு பொன்னி வளநாடுங்க. அப்படி ஆமா ஆமா ஆமாங்க சாமி. போனா போச்சாது பொன்னிவள நாட்டுல இருந்து